வணக்கம். ஆன்மீக செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தெற்கு எல்லை தெய்வமாக போமாயி அம்மன் வீற்றிருக்கிறார். இக்கோவிலில் மூலவர் சப்த மாதாக்களின் நடுவரான வைஷ்ணவியை போமாயி அம்மனாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இக்கோவில் அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இக்கோவிலின் திருப்பணிகள் நிறைவு பெற்று 16 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேக விழா கடந்த 7ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் தலைமையில் சோமசுந்தரம், பாஸ்கர், ரமேஷ் உள்ளிட்ட சிவாச்சாரியார்கள் யாக பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து இன்று அதிகாலை 6ஆம் கால யாக பூஜை முடிந்து புனித நீர் நிறைந்த கலசங்கள் கோபுர விமானங்களுக்கு புறப்பாடானது. அமைச்சர் பெரிய கருப்பன் பச்சை கொடியசைக்க டாக்டர் பிச்சை குருக்கள் உள்ளிட்ட சிவாச்சாரியார்களால் வேத மந்திரங்கள், திருமுறைகள் ஒலிக்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளாக பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். அன்னதானம் நடைபெற்றது. மாலையில் மகா அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது. இரவில் அம்மன் திருவீதி உலா நடந்தது. ஏற்பாட்டினை உபயதாரர் முன்னாள் தக்கார் தங்கவேலு, தக்கார் பிச்சுமணி, செயல் அலுவலர் விநாயகவேல் செய்தனர். பங்குனி உத்திரம் விழாவையொட்டி முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருந்தனர். கிரிவலம் சென்ற பக்தர்களுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி தெய்வானை அம்பாள் சமேத சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டன. காவடி மற்றும் பால்குடம் சுமந்து வந்த பக்தர்கள் முருகன் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்தனர். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூரில் அமைந்துள்ள உலகிலேயே 146 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ முத்துமலை முருகன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி மூலவருக்கு பல்வேறு வாசனை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றன. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்துமலை மூலவர் முருகப்பெருமானுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. வள்ளி தெய்வானை சமேத முருகன் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவாரூரில் பிரசித்தி பெற்ற தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா நடந்து வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தியாகராஜர் இடது பாதத்தை தரிசனம் காட்டும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தியாகேசா திருவாரூர் தேர் முடிஞ்சு பங்குனி உத்திரத்துக்கு பாத தரிசனத்துக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் திருவாதிரைக்கு இடது பாதமும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு வலது பாதமும் பார்க்குறது ரொம்ப மிக சிறப்பு. திருவாரூரில் பிறந்தாலே முக்தி. அதனால் ரொம்ப பெருமையாக இருக்குது. திருவாரூரில் இருக்கோங்கிறத நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரும் தரிசனம் பார்த்து தியாகராஜரோட அருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன். திருவாரூரில் சுவாமியோட பங்குனி உத்திரத்தன்னைக்கு சுவாமியோட இடது பாதத்தை தரிசிக்கலாம். வருஷம் ஃபுல்லாக மூடி வச்சுருப்பாங்க. ஒரு நாள் மட்டும் அந்த பாதத்தை காண்றதுக்கான நம்மளுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். முடிகிறவங்களாம் கண்டிப்பாக பங்குனி உத்திரத்தன்னைக்கு இதை சுவாமியை பார்க்க வரணும். சுவாமியோட அருளை பெறணும்.